வணக்கம். இப்போ உளுந்தும் களி இதை பண்ணுறதுக்கு உளுந்து ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். அதை லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கணும். அதாவது உளுந்து வாசம் வர்ற வரைக்கும், ஒரு அரோமா, நல்ல அரோமா வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருக வறுத்துடக்கூடாது. நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் 2-3 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு ஜலிச்சு வச்சுக்கணும். அப்புறம் இப்போ ஒரு கப்புனா அதுக்கு நம்ம இஷ்டம்தான். பச்சரிசி போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த கருப்பு அரிசி இந்த மாதிரி கூட நம்ம கூடவே வறுத்து இந்த உளுந்தோடு நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட அது எல்லாம் இல்லை, கேழ்வரகு மாவு தான் இருந்தது. அதனால் நான் ஒரு 1/4 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த உளுந்து மாவு, கேழ்வரகு மாவு எல்லாம் சேர்த்து 3/4 கப்பு அந்த மிக்ஸி ஜாரில் 3/4 கப்புக்கு இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 3/4 கப் அளவுக்கு 3 மிக்ஸி ஜாரு, அதாவது 3/4 கப்பு அளவில் தண்ணி நான் கடாயில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு, ரொம்ப வேணாம், கொஞ்சம் உப்பு. இப்போ நான் இங்கே கருப்பட்டி தான் பயன்படுத்த போகிறேன். இதை தட்டி நல்லா எடுத்து ஒரு 3/4 கப்பு வச்சுக்க போகிறேன். அந்த இனிப்புக்கு நம்ம 1/2 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்குமே இனிப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் 3/4 கப்பு தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ தண்ணி கொதித்து வந்த உடனே இந்த பொடியை சேர்த்து நான் நல்லா கிண்ட போகிறேன். இது ஒரு மெத்தட். இது நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதாவது இந்த மாதிரி கிண்டுறதுக்கு என்னால் முன்னாடி பண்ணேன், இப்போல்லாம் எனக்கு வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ பெஸ்ட்டு வே நம்ம பச்சை தண்ணியில், அதாவது கடாயோ நம்ம பாத்திரம், என்ன பாத்திரம் பயன்படுத்துகிறோமோ அதை அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடியே அந்த தண்ணியை மெஷர் பண்ணிவிட்டு இந்த அதாவது மாவையும் நம்ம கையாலேயோ இல்லைன்னா ஒரு கரண்டி, விஸ்கு ஏதானு ஒன்று வச்சு நம்ம கலந்து அடுப்பில் ஏற்றி நம்ம கிண்டினோன்னா நல்லா களி ஒரு பதத்துக்கு வந்த உடனே வெல்லம் சேர்த்து நம்ம மறுபடியும் கிண்ட ஆரம்பிக்கணும். இது நான் ரொம்ப நாளாச்சு பண்ணி. அம்மா திடீர்னு அவங்க 90+ இயர்ஸ், அவங்க திடீர்னு இந்த மாதிரி களி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்களுக்காக நான் பண்ணுறேன். சரி, அதை வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ அந்த நல்லெண்ணெய் கூட இதில் சேர்ப்பாங்க. நெய் பெரும்பாலும் சேர்க்க மாட்டாங்க, நல்லெண்ணெய் தான் சேர்ப்பாங்க. இதை அதாவது பெண் குழந்தைகள் பருவமடையும் போது அவங்களுக்கு இது ஒரு மண்டலம் வரைக்குமே இந்த களியை கொடுப்பாங்க. நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம். இது உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அண்டு பல வித, அதாவது இதில் கால்சியம் சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்டு உடம்பு வலிமை, அதாவது போன்ஸு வலிமை பெறதுக்கு இது ரொம்ப உதவும். பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, லேடீஸ், சின்ன ஆம்பளை பசங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஜென்ஸ் கூட சாப்பிட்லாம், அதில் ஒன்றும் தப்பில்லை. எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் மாவு சுடு தண்ணியில் போட்டனால கொஞ்சம் கட்டி
தட்டிடுச்சு. இது பழக்கப்பட்டவங்களுக்கு தான் வரும். நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி. இப்போ எனக்கு பண்ண முடியல, கட்டி தட்டிடுச்சு. ஸோ அது பெஸ்ட் வே வந்து நான் சொன்ன மாதிரி கரைச்சிட்டு பண்ணுறது தான் நல்லது. அண்டு இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா களி ரெடி ஆகிடும். உளுந்தோடு வந்து தோல் உள்ள உளுந்து நல்லது. அப்படி கிடைக்கலன்னா வெள்ளை உளுந்து கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். தோல் உள்ள உளுந்து வாங்கும்போது அந்த பருப்பு, அதாவது நல்ல குவாலிட்டியில் வாங்கி பண்ணணும். சில இது வந்து அந்த பிஞ்சு காயை எடுத்து அதை ரெடி பண்ணி விற்கிறாங்க. ஒரு வாட்டி வாங்கினேன் நான். அதில் அந்த தோல் மட்டும்தான் இருந்தது, பருப்பு அவ்வளோ பார்க்கவே முடியலை. இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்த எல்லோருக்குமே நன்றி. என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.